ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ காஸ்ட்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், இல்லை அப்படின்னா ஒரு மினி சவுண்ட் பார்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு எல்இடி டிவியில் வால்யூம் கம்மியாக வருது, நான் எக்ஸ்டர்னலாக ஸ்பீக்கர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை கிச்சனில் இல்லை பெட்ரூமில் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிம்பிளாக இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். இதை நீங்களே கூட ரெடி பண்ணலாம், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம என்னென்ன மெட்டீரியல் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது 4 இன்ச்சில் மைக்கா பாக்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தோம்னா நம்ம ரெடி பண்ணி வாங்கினது. ஏன் அப்படின்னோம்னா 2 ஊஃபர் 2 டியூட்டர் போடுற மாதிரி வேணும்னு சொல்லி நம்ம கஸ்டமைஸாக பண்ணது தான் இது. ஃப்ரண்ட்லேன்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்க்குறக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங்காகவும் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா மைக்கா ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்கோம் பாக்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பவர் ஆம்ப் போர்டு. இவ்வளோ தாங்க பவர் ஆம்ப் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ப்ஸில் ஒரு லோ காஸ்ட் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் போர்டு தான், இன்பில்ட் பேஸ்டபிளோடு வர்றது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டோட ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 அப்ராக்ஸ் வரும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எம்டியில் தான் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஐசின்னு வந்து பார்த்தோம்னா டிபிஏ 3118. ஸோ உங்களுக்கு பர் சேனலுக்கு 30 வாட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பேஸ்டபுளுக்கான ஐசின்னு வந்து பார்த்திங்கன்னா TLO 74. ஜூம் பண்ணுறேன், தெரியுதான்னு தெரில. TLO 74 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், நீங்களே சிம்பிளாக தாராளமாக வீட்டில் பண்ணலாம். இதில் ஒன்றுமே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் டீட்டெயில் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேஸு ட்ரிபிளுக்கான போர்ட்டு தான் இது. இதை வந்து நீங்கள் 1313 பேனல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பேனல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதிலேயே ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தோம்னா ஒரு கண்ட்ரோல் தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 1313 பேனல் தப்பாக வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கண்ட்ரோலில் ஃபிட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் நம்ம இதுக்கான பேனல் ரெடி பண்ணிடுவோம். ஸோ அந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பேஸ் ட்ரிபிள் நீங்கள் இதிலே ஃபிட் பண்ணுற மாதிரி வந்துடும். வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் நீங்கள் சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து ஒரு USB போர்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கனெக்ஷன் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு 12 வோல்ட்டுக்கான மெயின் பவர் சப்ளை நீங்கள் இதில் கொடுக்கணும். ஒரு SMBSஓ இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ 12 வோல்ட்டில் அப் டு 5 ஆம்பியர் வரைக்கும் நீங்கள் கொடுத்தாலே போதும். நான் இதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆம்பியரில் அடாப்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன் 12 வோல்ட்டில். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்கான ஸ்பீக்கர் அவுட்டு ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு பக்கத்துலேயே காட்டுறேன். ப்ளஸ் மைனஸ். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் செக்ஷன். ஸோ இந்த இன்புட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஎஸ்பியில் வர்ற அவுட்புட். இது வந்து அவுட்புட் இங்கே எழுதியிருப்பாங்க உங்களுக்கு. DACL, DAGD, அடுத்தது DACR. அதாவது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு கிரவுண்டு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை 5 வோல்ட்டு கிரவுண்டு. இதுக்கு நீங்கள் இந்த ஒரு பவரை ஒரு 109 போர்டு, அடுத்தது இந்த ஒரு பவர் ஆம்ப் போர்டு, ஒரு அடாப்டர். ஸோ இது இருந்தாலே போதும், நீங்களே தாராளமாக அசம்பிள் பண்ணலாம். சால்ட்ரிங்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான சால்ட்ரிங் தான் இதில். நீங்கள் இந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் இதிலே அடிச்சுட்டு நீங்கள் பேனலில் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது இன்புட் கொடுக்குறது வந்து நான் சொன்ன மாதிரி USB போர்ட்லேருந்து வர அவுட்புட் எடுத்து இதில் இன்புட்டாக கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 6 போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. 6 டெர்மினலில் 1 2 3 1 2 3 அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற முதல் கொண்டு அவங்களே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் 100K. அதே மாதிரி இதுவும் 100K, இதுவும் 100K தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இதுலேருந்து நீங்கள் 1 2 3 எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோலில் 1 2 3 அடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் பின் 1 2 3, மூணாவது பின் கிரவுண்டு. சரிங்களா? இது வந்து அவுட்புட்டு, இது இன்புட்டு. ஸோ இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதில் கனெக்ஷன் டீட்டெயில்னு பார்த்தோம்னா இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பிக்கான 5 வோல்ட்டு. நீங்கள் இந்த இடத்துல 12 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 7805 போட்டிருக்காங்க. ஸோ இந்த 7805 மூலமாக இங்கே ஃபுல் கெப்பாசிட்டிக்கு வந்து கெப்பாசிட்டிலேருந்து இங்கே 5 வோல்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த 5 வோல்ட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக எடுத்து USB கொடுத்துட்டிங்கன்னா
இதனோட கனெக்ஷன் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அதே மாதிரி ஸ்பீக்கரோட அவுட்புட் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி 4 இன்ச்சோ இல்லை 6 இன்ச்சோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு 40 வாட்ஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சில் 2 ஊஃபர் எடுத்து வச்சுருக்கேன் லெஃப்ட் ரைட்டுக்காக. அடுத்தது 2 டியூட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் அடாப்டர், 12 வோல்ட் 3 ஆம்பியர் அடாப்டர் உங்களுக்கு. ஸோ 4 இன்ச்சும் போது உங்களுக்கு 3 ஆம்பியரே இனஃபாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசி சாக்கெட்டு. ஸோ இந்த டிசி சாக்கெட்டை நம்ம இந்த பாக்ஸில் ஹோல்ஸ் போட்டு நம்ம இதை ஸ்க்ரூ பண்ணிடுவோம். நீங்கள் வேணும் அப்படின்னா இதை கழட்டிட்டு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு வண்டியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாக்கெட் நம்ம ரெடிமேடாக கடையிலேயே விற்கிது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்கெட் ரெடிமேடாக கடையிலேயே விற்கிது. நீங்கள் பேட்டரியிலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து ப்ளஸ் மைனஸ் எடுத்து நீங்கள் இதில் இன்புட்டாக கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 12 வோல்ட்டில் ரெகுலராக டியூட்டிக்கு போயிட்டு வரவங்க தாராளமாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்தது இந்த பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணது தான். இதுக்கான பேனலுக்கான ஹோல்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம மேலே கொடுத்துருப்போம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த அக்ரிலிக் பேனல் அப்படியே சீட் ஆகிக்கும். சரிங்களா? பேக்கில் உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வந்துடும். ஸோ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இதுக்கு இந்த பேனலில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சால்ட்ரிங் பண்ணிட்டு அடுத்தது உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஹோல்ட் பண்ணி இந்த டிசி சாக்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ 2 ஸ்க்ரூ போட்டு ஏற்றிட்டேன். நீங்கள் இதில் வந்து டிசி சாக்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கே பவர் சப்ளைக்கான ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு, அதாவது பிளாக் வந்து பார்த்திங்கன்னா மைனஸு, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. ஸோ அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீக்கருக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெட் கலரில் ரெட் அண்ட் ஒயிட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா ஒயிட் வந்து ப்ளஸ்ஸாகவும் ரெட் வந்து மைனஸாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரெட்டு ப்ளஸ்ஸு ஒயிட் மைனஸ், ஸோ அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் 2 கலராக போட்டிருக்கோன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கிறது பிளாக் வித் கிரேயில் எடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஸ்பீக்கர் ஒயர் கனெக்ஷன் மாறிடக்கூடாது. அதுக்காக நான் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்துக்கங்க. இப்போ வந்து இந்த இதுக்கான நம்ம ஸ்பீக்கர் ஒயரை கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்பீக்கரில் வந்து ஸ்பீக்கர்லேயும் டியூட்டர்லேயும் ஃபஸ்ட்டு சால்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் மைனஸ் நீங்கள் இதில் எடுத்துக்கங்க. அதே மாதிரி டியூட்டர்லேயும் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து டியூட்டர்னு வந்து பார்த்தோம்னா அவங்களே ஆல்ரெடி 4.763 கெப்பாசிட்டர் வந்து அடிச்சிருக்காங்க. பொலாரிட்டி தான் அடிச்சிருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து இந்த சைடும் மைனஸ் வந்து இந்த சைடும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரில் நம்ம கொடுக்குறது தான் ப்ளஸ்ஸு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைனஸ் அடிக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் மாற்றி அடிக்கக்கூடாது. கெப்பாசிட்டரில் கொடுக்குறது எப்போவுமே ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ். அடுத்தது நம்ம ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு சால்டர் பண்ணிட்டு திருப்பி வர்றேன். ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் லைனு எல்லாமே சால்டர் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ்ஸுக்கு வந்து ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன், மைனஸ்க்கு வந்து ரெட் வித் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். டியூட்டருக்கும் அதே மாதிரி சால்டர் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்தது பேனல்லையுமே வந்து நம்ம யூஎஸ்பி போர்டு, அடுத்தது பவர் ஆன் போர்டு, சுவிட்ச் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப்கான சுவிட்சு, இது வால்யூமுக்கானது, பேஸு ட்ரிபிள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளே சொல்லியிருந்தேன் இது ஒரு கண்ட்ரோல் தான் உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்னொரு கண்ட்ரோலுக்கு நான் வந்து ஒயர் போட்டிருக்கேன் ட்ரிபிளுக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா வால்யூமுக்கான கண்ட்ரோலு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட்லேருந்து சால்டர் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைனு, லெஃப்ட்டுக்கான ஸ்பீக்கரு, ரைட்டுக்கான ஸ்பீக்கரு, ப்ளஸ் 12 வோல்ட்டு கிரவுண்டு. ஸோ நம்ம அடாப்டர்லேருந்து வர ப்ளஸ் 12 வோல்ட்டு கொண்டு வந்து சுவிட்சில் கொடுத்து சுவிட்சிலேருந்து எடுத்து நான் வந்து பவர் ஆம்பு கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு, இங்கே தான் யூஎஸ்பியோட இன்புட் கொடுக்கணும். இங்கேருந்து அவுட்புட் எடுத்து கொண்டு போய் இங்கே இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்தது யூஎஸ்பிக்கான 5 வோல்ட்டு. ஸோ 5 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு கிரவுண்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து இங்கே 1 2 3 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு சின்ன இது இருக்குது, சொல்லிடுறேன் அதையும். நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலில் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஆனால் இவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா நீங்கள் இப்படி வச்சு இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கிரவுண்ட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வால்யூமை இப்படி வச்சு அடிச்சிங்கன்னா தான் ஃபஸ்ட்டு 1 2 3 அப்படி லைனாக வரும் உங்களுக்கு.
ஃபஸ்ட்டு ட்ராக்கை செக் பண்ணிக்கங்க நீங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பின் வந்து ஆக்சுவலாக கிரவுண்டு. உங்கள் ட்ராக் பார்த்தீங்கன்னாலே தெரியும். செகண்டு தேர்டு வந்து தான் இன்புட்டு அவுட்புட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, அங்கேருந்து வர இன்புட்டு இங்கே அவுட்புட்டாக போகுது, தெரியுதுங்களா? ஸோ இது வந்து பிடிலேருந்து வர ரெசிஸ்டன்ஸு, அங்கே வந்து உங்களுக்கு இன்புட் ஆகும், அடுத்து அவுட்புட் ஆகும். இது வந்து கிரவுண்டு. ஸோ நீங்கள் இப்படி அடிக்கும்போது ஃபஸ்ட்டு பின் வந்து இங்கே தேர்டு பின்னாக வரும், அடுத்து இன்புட்டு அவுட்புட்டு அப்படி நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இதை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்லாம் ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இது இன்னும் ஃபிட் பண்ணல, செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிக்கலாம். இதையே சப்போஸ் ஏதாவது மாறுது அப்படின்னா நம்ம கடைசியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்காக 12 வோல்ட் அடாப்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். Play by USB drive.